உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொது காலத்தினுடைய 19ஆம் ஞாயிறு திருப்பலியிலே நம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பொது தேவைகளுக்காகவும் சமூக தேவைகளுக்காகவும் நாம் நம்முடைய நாட்டினுடைய தேவைகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிப்பது போல பேதுரு நம்பிக்கை இழந்து கடலுக்குள் மூழ்குவது போல நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களில் நம்பிக்கையை இழந்துராமல் ஆண்டவர் நம்மை காத்துருள்வார் என்கிற அந்த தளராத நம்பிக்கையும் முழுமையான நம்பிக்கையும் அந்த ஆழமான நம்பிக்கையும் நம்மை கண்டிப்பாக மூழ்குவதிலிருந்து தடுக்கும். ஆண்டவர் கரம் கொடுத்து நம்மை காத்தருள்வார் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு விளக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, துன்ப துயரங்களை சந்திக்கும் பொழுது பயந்து விடாமல் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார், எனக்காக இருக்கிறார், என்னோடு நடந்து வருகிறார் என்கிற அந்த தைரியமும் விசுவாசமும் தான் உங்களை கரம் கொடுத்து தூக்குவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கடலுக்குள் மூழ்கி விடாமல் உங்கள் துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் நீங்கள் வாழ்வடைவதற்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு
அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று இன்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீருலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரானகு மின்னக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 தொடங்கி 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறையை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85 பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும்.
தந்தருளும், எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி கூடிக்கொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும், எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மன்னி நின்று உண்மை முளைத்தெழும், விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும், எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசார்ந்தே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா,
அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 22 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 19வது ஞாயிறு மறையுரையை கேட்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதலான முத்தான 3 வார்த்தைகளை சொல்கிறார். துணிந்து நில், போராடு, துணை இருப்பேன். துணிந்து நில், போராடு, துணை இருப்பேன். இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையிலே இன்றைய வாசகங்களை தொகுத்து என்னுடைய மறையுரை சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறிய கதையோடு தொடங்குவோம். ஒரு ஊர், ஒரு நகர்மயமான ஒரு ஊர், அடுக்குமாடிகளில் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழல். யதார்த்தமா துரதிர்ஷ்டவிதமாக அந்த பகுதியில் தீ ஏற்பட்டு விடுகிறது. தீ விபத்து. அது வாட்டில் கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது, லைன்லாம் பிடிச்சி எரியுது. அப்போ டக்குன்னு ஒரு வீடு மேலே, ஒரு 3வது வீட்டில் இருக்க ஒரு சின்ன குடும்பம், அப்பா அம்மா 3 பிள்ளைகள். தீயினுடைய தன்மை கூடினவுடனே அப்பா டக்குன்னு எழுந்திரிச்சிடறாரு, மனைவியை கிளப்புறாரு, பிள்ளைகளை கிளப்புறாரு, கையில் கிடச்சதை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே வெளியில் ஒடியாந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இந்த 3வது பிள்ளை 5 வயசு பையன், அவனை மேலேயே விட்டுட்டு கீழே இறங்கிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பிள்ளை வீட்டுக்குள்ள தான் இருக்கு, நம்ம பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஆனால் திரும்பி உள்ள போறது சிரமமான ஒரு காரியம். போனால் தன் உயிரை இழக்க நேரிடும், தன் மகனும் உயிரிழக்க நேரிடும். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அப்ப இங்க இருந்து கத்துறாரு, மகனே, அப்பா பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மகன் சொல்றான், அப்பா எனக்கு கேக்குதுப்பா, இங்க என்ன கண்ணெல்லாம் எரியுது, தீ பிடிச்சனால என்ன எதையும் பார்க்க முடியல, கண்ணெல்லாம் உடம்புலாம் எரியுது எனக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அப்பா சொன்னாரு, தம்பி, உன்னை பத்தியும் கவலைப்படாத, எதையும் குறித்து கவலைப்படாத, நீ குதி அப்படின்னு அப்பா சொல்றாரு. மகன் சொல்றான், அப்பா, என்னால உங்க குரலை தான் கேட்க முடியுது, நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் எங்க குதிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்பா சொல்றாரு, மகனே, உனக்கு என்னை தெரியல, ஆனா என்னால உன்னை பார்க்க முடியும், நீ தைரியமா குதி, அப்பா நான் இருக்கிறேன், உன்னை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு அப்பா சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த புள்ள மேல இருந்து டம்முன்னு குதிச்சுச்சான். அப்படியே குழந்தையை கட்டி அணைத்து அந்த தகப்பனார் பிள்ளையை காப்பாற்றினாராம், எந்ததொரு விபத்தும் காயமும் இல்லாமல். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கலக்கம் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பயத்தினால், உன்னுடைய அச்சத்தினால் உன்னுடைய கண்கள் பார்வை மங்கி இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை குறைந்து இருக்கிறது. தயங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என் குரலை கேட்டு நான் சொல்வதை செய், துணிந்து நில், போராடு, துணை இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் மிகவும் அருமையான ஒரு வாசக பகுதி. இதை நான் இணைத்து தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பாருங்களேன், எலியா எப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம் விவிலியத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல புதுமைகள்லாம் செய்யக்கூடிய மனிதர்.
அதையும் கடந்து ஒரு போராட்ட குணம் குறைந்த ஒரு மனிதர் தான். கடவுளுடைய கடவுளுடைய குரலாக அவர் இறைவாக்கினராக அனுப்பப்படுகிற பொழுது எந்ததொரு பயமும் இல்லாமல் தான் அரசை எதிர்த்து பேசுகிறார். இசபெல்லை எதிர்த்து பேசுகிறார். அவர் நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார். எந்த ஒரு எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறார். அப்போ அரசையவே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு கடவுளுடைய இறைவாக்கினராக ஆண்டவரின் வல்லமையோடு நின்றார். அதே எலியாதான் 150 இறைவாக்கினர்கள், 1-2 பேர் இல்ல, 150 பேர் நிற்கிறாங்க பாகால் சார்பாக, அந்த வேற்று தெய்வத்து போலி கடவுள் சார்பாக 150 போலி இறைவாக்கினர்கள் நின்று கொண்டு எலியாவுக்கு எதிராக சபதம் ஏற்கிற பொழுது எலியா சபதத்தை கொடுத்து சபதத்தை ஏற்கிறார். போட்டிக்கு வா, வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை தோற்கடித்து அவர்கள் அனைவரையும் வீழ்த்திய ஒரு மாமனிதர், ஒரு இறைமனிதர், ஒரு இறைவாக்கினர் எலியா. ஆனா அந்த இறைவாக்கினருக்கு எப்போ ராணி தன்னை கொல்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து படை கொண்டு தேடுகிறாள் என்கிற செய்தி அவருடைய காதிற்கு வந்ததோ, பயம் கொண்டு ஒரே மலை நோக்கி ஓடுகிறார். அப்போ மலையை நோக்கி ஓடுனோம்னா நம்ம தப்பிச்செல்லாம் நினைக்கிற அந்த மனுஷனுடைய நம்பிக்கை அகல பாதாளத்திற்கு போய் விடுகிறது. மலையா நம்மை காப்பாற்ற போகிறது? இல்லை, அந்த மலையிலே மகிமையாய் இருக்கிற ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை எப்பொழுது அரசின் மூலமாக தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதகம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசியிடமிருந்து தப்பித்து ஓடலாம் என்று நினைத்தவர் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதை அவர் மறந்து விட்டார். நம்பிக்கை பள்ளத்தாக்கில் கிடக்கிறது. அந்த உடல் மட்டும் அங்கே மலையிலே தன்னை குகைக்குள்ளே மறைத்துக் கொள்ள செல்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு ஓடினாலும் மக்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். எலியா கடவுளை சுத்தரமாய் மறந்து விட்டார், துப்பர மறந்து விட்டார். பயம் ஆட்கொள்கிற பொழுது, அந்த உயிர் பயம் அவரை ஆட்கொள்கிற பொழுது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த உயிரையும் உடலையும் மறைத்துக் கொள்ள மலைக்கு ஓடியவர் மகிமையான அந்த இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்பதை அந்த இடத்தில் மறந்து போகிறார். பயம் கண்ணை மறைத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் விடவில்லை. கடவுள் அவரை தேடி செல்கிறார். எலியா, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ வா, என்னுடைய பிரசனத்தை நான் உனக்கு காட்டுவேன், காண்பாய் என்று சொல்லுகிறார். எலியா மிகவும் தயக்கத்தோடு பயத்தோடு வருகிறார். அவரை பொறுத்தளவில் கடவுள் என்பவர் வல்லமையான ஒரு மனிதராக இருக்கிறதுனால் அவர் கடவுளை ஒரு உருவகமாக பார்க்க நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவரை தன்னை உருவமாய் வெளிப்படுத்தவில்லை. கடவுளை ஒரு சூறாவளி வருகிற பொழுது அந்த சூறாவளியினுடைய தன்மை கனகொடூரமாக இருக்கிறது. அந்த கடும் காற்றில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் என்று நினைத்து எலியா இதுதான் இறைவனோ என்று கேட்கிற பொழுது கடவுள் இல்லை என்ற செய்தியை சொல்லி அடுத்ததாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த நிலநடுக்கத்திலையும் கடவுளை தேடுகிறார். அவர் கடவுள் இல்லை என்பதை எலியா அறிந்து கொள்கிறார். மிகப்பெரிய ஒரு தீச்சுவாலை வருகிறது. அந்த தீயினின்று கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார், தன்னோடு உரையாடுவார் என்று நினைக்கிறார் எலியா. கடவுள் அங்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. தென்றலிலே மிதமான அந்த காற்றின் வழியாக, அந்த மெல்லிய ஓசை வழியாக ஆண்டவர் எலியாவோடு கடந்து செல்கிறார். பிரியமான இறைப்பிள்ளைகளே, இதுதான் நமக்கு செய்தியாக நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட, கடவுளுடைய வல்லமையோடு நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்திருந்தாலும் கூட, ஒரு தொய்வு, ஒரு இழப்பு என்று வருகிற பொழுது, துன்பம் என்று வருகிற பொழுது நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். எலியா பெரிய ஆள் இல்லை. எலியாவால் அந்த அரசியை எதிர்த்து பேசுவதற்கு காரணமாக இருந்தது இறைவன் அவரோடு இருந்ததுதான். 150 போலி இறைவாக்கினர்களுக்கு முன்பாக சபதமிட்டு அந்த சபதத்திலே ஜெயிப்பதற்கு எலியாவுக்கு துறை இருந்தது யார் என்றால் அந்த ஆண்டவருடைய வல்லமைதான். ஆனால் பிரச்சனை என்று வந்த உடனே தனக்கு இத்தனை வெற்றிகளையும், இவ்வளவு பெரிய தைரியத்தை, இவ்வளவு பெரிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரை மறந்து விட்டு ஓடிய எலியா போல நாமும் சில நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறோம். இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற வசதி வாய்ப்புகள், என்னிடம் இருக்கிற அறிவு, என்னிடம் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த நிலைமை இறைவனால் வந்தது. கடவுள் உங்கள் மீது கொண்ட கருணையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் மீது நீங்கள் காட்டிய அன்பினால், நம்பிக்கையினால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற, உங்களோடு இருக்கிற இந்த நிலைக்கும் உங்களோடு இருக்கிறவர்களுக்கும் ஏதாவது ஒரு இழப்போ பிரச்சனையோ வருகிறது என்று சொன்னால் நாம் அணுக வேண்டியது ஆண்டவரையே தவிர அச்சத்திற்கு இடம் கொடுத்து புறமிதுகிட்டு ஓடக்கூடாது என்பதை இந்த நாளிலே இந்த எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். இதே பின்னணியில் அப்படியே நீங்கள் 2வது 3வதாக வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நீங்கள் தொடர்பிட்டு பார்க்கலாம். இயேசு 5000 பேருக்கு உணவிட்ட பிறகுதான் இந்த நிகழ்வு வருகிறது. கடந்த வாரம் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பகுதியை தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இயேசுக்கான அந்த பாப்புலாரிட்டி கூடியிருது.
எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். வயிறார உணவு உண்டவர்களுக்கு அந்த வயிறு நிறைய உண்ட உணவு மனதார இயேசுவை புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள். அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த சீடர்களுக்கும் அந்த பெயரும் புகழும் அப்படியே கொஞ்சமா அப்படியே அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ இதை கண்டவுடன் தான் இயேசு சொல்லுகிறார், டக்கு டக்குன்னு எந்திரிங்க, படகேறுங்க, நீங்க மறுகரைக்குல இருந்து நீங்க எந்திரிச்சு அடுத்த கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழி அனுப்பி வைக்கிறார். வழி அனுப்பி வைத்து விட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் பொழுது சாகிற நேரத்துல ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுவதற்காக அந்த ஒரு வல்லமையான காரியத்தை இந்த நாளில் நான் செய்வதற்கு 5000 பேருக்கு உணவு கொடுத்து மீதமான துண்டுகளை இத்தனை கூடைகள் நிறைய அள்ளி எடுப்பதற்கு தனக்கு அருள் தந்த தன் மூலமாக இந்த வல்லமை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்திய அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் தனித்திருந்து ஜெபிப்பதற்காக போய் விடுகிறார். இந்த சீடர்களை கரை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அப்போ போகிற வழியில் தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகம். திடீர்னு காற்று அடிக்குது. இயற்கை என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்யும். காற்று அடிக்குது, அப்படியே படகு அப்படியே தத்தளிக்குது. 4ஆம் காவல் வேளை என்பது பேய்கள் நடமாடக்கூடிய நேரம் என்பது இந்த யூதர்களுடைய நம்பிக்கை. அப்ப அந்த நேரத்துல இவருடைய கூக்குரலை கேட்டுவிட்டு சாக போகிறோம் என்கிற அச்சம் அவர்களை ஆட்கொண்ட பிறகு அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற நம்பிக்கை செய்தியை சொல்வதற்காக இயேசு கடல் மீது நடந்து விடுகிறார். கடல் மீது நடந்து வருகிறவர் இயேசு என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாமல் பேய் என்று கத்துகிறது இந்த அப்போஸ்தலிக்க கூட்டம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். உண்மைதான். எவ்வளோ பெரிய புதுமைகளை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு 2 மீன் துண்டையும் 5 அப்பத்தையும் வச்சு இத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. இது தவிர எத்தனையோ புதுமைகள் இதற்கு முன்பாக கண்கூடாய் பார்த்த விட்னஸஸ் யாருன்னா இந்த அப்போஸ்தலர்கள். ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்தக்கப்புறம் அந்த நம்பிக்கை எல்லாம் போயிருது. தனக்கு முன்பாக நிற்கிறவர் இயேசுதான் என்றாலும் கூட அந்த இயேசுவை கூட பேயாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அச்சம் அவர்களை ஆட்கொள்கிறது. பிரியமான மக்களே, எப்போது பயம் நம்மை ஆட்கொள்கிறதோ அப்போதுதான் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பயம் நம்மை ஆட்கொள்கிற பொழுது, நமக்குடைய நம்பிக்கை தொய்வாகிற பொழுது நம்முடைய கொஞ்சம் நிதானமா இருந்தோம் அப்படின்னா அந்த அச்சத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். அந்த அச்சத்தில் ஆண்டவருடைய கரங்களை நம்மால் பார்க்க முடியும். சீடர்கள் பார்க்க தவறுகிறார்கள். பேதுரு ஒருவராவது முன் வருகிறார். இயேசு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் தான் இயேசு, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கிறார். அப்பதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இது நீந்தான்னா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக கடலுக்குள் இறங்குகிறார். அதுவரை சரிதான். அவர் கடலுக்குள்ள இறங்குறாரு, நடக்கிறாரு, இயேசுவை பார்த்த வண்ணமாய் போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்குள் இருக்கிற அந்த மனித தன்மை, அவருக்குள் இருக்கிற அந்த உலகார்ந்த ஈடுபாடும் ஈர்ப்பும் அவரை நோக்கி இழுக்கிறது. இருபுறமுமாய் முன்னும் பின்னுமாய் பார்க்கிறார். கடலுடைய அலையும் சீற்றமும் சத்தமும் கேட்ட உடனே இவருக்குள் இருக்கிற பயம் மேலெழுகிறது. அப்ப எனக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரை நோக்கித்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். எட்டிய தூரத்தில் என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் கைபிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் என் ஆண்டவர் இருக்கிறார் என்றாலும் கூட இந்த சுற்றி இருக்கிற சூழலும் இந்த சமூகமும் அவருக்கு கொடுக்கிற அந்த இறைச்சல் அவரை உள்ளிழுக்கிறது. தண்ணிக்குள் மூழ்கி விடுகிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கைபிடித்து தூக்கி அவரை மேல நுப்பாட்டி சொல்றாரு, ஏன் பயம் கொள்கிறாய், அச்சம் கொள்ளாதே, என் மீது நம்பிக்கை கொள் அப்படி சொல்லுகிறார். நம்பிக்கை குன்றியவனே, நீ ஏன் அச்சம் கொள்கிறாய் என்று கைகளை பிடித்து தூக்கிவிட்டு கடலையும் காற்றலையும் அவர் அடக்குகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். கடைசி அவர் என்ன சொல்றாங்க, உண்மையாகவே ஆண்டவரே நீதான் இறைமகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகள், இந்த பேதுருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய உதாரணம். நம்ம எல்லாருமே நம்பிக்கை நிறைந்த இந்த கத்தோலிக்க வாழ்க்கையில இருக்கிறோம். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்கிறோம் என்கிற விதத்துல ஓரளவுக்கு ஒரு அடிப்படையான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சின்ன காரியத்தை கூட கண்டுட்டு உடனடியாக விலகி போகக்கூடிய ஒரு முதல் என்ன சொல்றது, கடைநிலை கிறிஸ்தவர்கள் நாம் அல்ல. நாம் எப்போதும் ஒரு இடைநிலை கிறிஸ்தவர்களாக கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். முதல்நிலை கிறிஸ்தவர்கள் என்றால் நான் புனிதர்களை நினைத்து பார்ப்பேன். நாமெல்லாம் இடைநிலை கிறிஸ்தவர்கள். நாம் பின்னிட போயிடக்கூடாது, ஆனா முன்னாடி போறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த இடைநிலையில் இருக்கிற நமக்குத்தான் சோதனைகள் அதிகமாக வரும். கடைநிலையில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு அவன் பேரளவில் கிறிஸ்தவனாக இருப்பான். என்ன துன்பங்கள் வந்தாலும் எது வந்தாலும் தனி மனிதனாக தன்னம்பிக்கையோடு போராடி கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள்.
ஆனா நாம இடைநிலையில் இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இந்த தன்னம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கிற அந்த போராட்டத்திலேயே பல நேரங்கள்ல அவர்கள் நம்பிக்கையில் தொய்வை சந்திக்கிறார்கள். நான் இப்படித்தான் பார்க்கிறேன். இறை நம்பிக்கையின்றி கடவுளுடைய நம்பிக்கை ஒருபோதும் வளர்றது இல்லை. இறை நம்பிக்கை இருக்கிற பொழுதுதான் அந்த தன்னம்பிக்கை வளரும். தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இறை நம்பிக்கை வலுப்பெறும். அதனால நீ தன்னம்பிக்கையோடு இருக்கணும். பேதுரு தன்னம்பிக்கை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் இறை நம்பிக்கை வலுப்பெறும். இறை நம்பிக்கை இருக்கிற இடத்துல தாங்க தன்னம்பிக்கை வரும். கடவுள் நம்பிக்கையாளராக நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த இடைநிலையில் இருக்கிற நமக்கு கடவுளை நோக்கி பயணிக்கிற பொழுது நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் தருகிற இறைச்சலும் துன்பங்களும் இந்த இடையூறுகளும் இன்னல்களும் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து பின்னோக்கி இழுக்கிறது. அதுதான் பேதுருவுக்கு ஏற்பட்டுச்சு. அதுபோல இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் நம்முடைய நம்பிக்கையை சிதறடிக்கிறது. கடவுள் மீது கொண்டிருக்கிற பார்வையை சிதறுண்டு போக செய்கிறது. பொருளாதார நெருக்கடி, உடல் பலவீனம், சமூக பிரச்சனைகள், சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த வாழ்க்கை என்கிற படகு, நம்பிக்கை என்கிற படகு அப்படியே அசைந்தாடி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வீரியம் எடுத்து அது மோதுகிற பொழுது நாம் மூழ்கி விடுவோமோ என்கிற பயம் நமக்குள் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் பிடி, உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன், நீ துணிவு கொள்ள வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளை, கடவுளுடைய கரமானது நம் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எழுதப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கும். எப்படி அப்படின்னா, பேதுரு இவருடைய இறப்பு வருகிறது. யாருடைய இறப்பு? திருமுழுக்கு யோவானுடைய இறப்பு வருகிறது. அந்த இறப்புக்கு அப்புறம் மெஸ்ஸியாவுக்கான கனவு அழிந்து போகி விடுமோ அப்படின்னு அச்சப்படுகிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் மத்தேயுவானவர் எதை கொண்டு வருகிறார்? அந்த அப்பம் பழுக செய்த அந்த நிகழ்வை உடனடியாக அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக எதை கொண்டு வந்து வைக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, இன்றைக்கு வாசிய கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதி இயேசுவை மெஸ்ஸியாவாக, ஒரு மீட்பராக, வல்லமையின் மனிதராக அந்த மக்களுக்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். அதே நேரத்தில் இதை வாசிக்கக்கூடிய மக்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்கிற விதத்திலும் இந்த விவிலிய பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா மத்தேயு நற்செய்தியாளருடைய அந்த பார்வை மிகவும் சரியானது. நீங்க பாருங்க, திருச்சபை எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த போதும் கூட, போர்களையும் சண்டைகளையும் பிளவுகளையும் சந்தித்த போதும் கூட, அது இன்று வரை அசைவுறாமல் இருப்பதற்கு காரணம் அந்த திருச்சபை ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த 2000 ஆண்டு கால திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை, இந்த வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் அல்லது நீங்கள் கேள்விப்பட்டாலே தெரியும். ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த திருச்சபையை காத்திருக்கிறார். இந்த திருச்சபையை காத்த கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பார் என்ற நம்பிக்கையை இந்த நாளில் இந்த வசனங்கள் நமக்கு தருகிறது. முதல் 3 நூற்றாண்டுகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் வேத கலாபனையின் காலம். இந்த வேத கலாபனையின் காலத்திலே கொன்றளிக்கப்பட்ட மக்கள் 1000 லட்சமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் துணிந்து நின்ற அந்த மக்களுக்கு போராடுகிற வல்லமையை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தார். அதை பின்னாடி பார்த்தீங்கன்னா 5வது 6வது நூற்றாண்டுகள்ல பார்க்கிற பொழுது தப்பறை கொள்கைகள், அன்னை மரியாவை குறித்து, ஆண்டவரை குறித்து, அவருடைய இறைத்தன்மையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து தப்பறையான கொள்கைகளை சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில பலரும் கொண்டு வந்து திருச்சபைக்குள் திணிக்கிற பொழுதும் கூட ஆண்டவர் இந்த திருச்சபையை தூக்கி நிறுத்தினார். நம்பிக்கைகள், நான் துணை இருக்கிறேன், இந்த திருச்சபை யாராலும் அசைக்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் என்பித்து காமித்திருக்கிறார். பிற்பகுதியாக 16, 17 அல்லது 15, 16 அந்த நூற்றாண்டுகளிலே பார்க்கிற பொழுது திருச்சபை சந்தித்த மிக பெரிய ஒரு பிரச்சனை பிரிவினை சகோதரர்கள். மார்ட்டின் போன்றவர்கள் பிரிந்து செல்கிறார்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை பிரிந்து செல்கிறது. இப்படி பிரிவினை சபைகள் திருச்சபையின் மீது தொடர்ந்து கற்களையும் சாணிகளையும் எடுத்து எரிகிற பொழுது, ஈட்டிகளையும் அன்புகளையும் எய்கிற பொழுது திருச்சபை அழிந்து விடுமோ என்று மக்களை எண்ணிய போதும் கூட ஆண்டவர் சொன்னார், துணிந்து நிற்கிற உங்கள் சார்பாக நான் என்று இந்த திருச்சபையை மீண்டும் கட்டி எழுப்புவேன், நிலைபெற செய்வேன் என்று சொல்லி நிலைபெற செய்தார். எத்தனை பிரிவினை சகோதரர்கள் சென்றாலும், சபைகளாக பிரிந்து சென்றாலும் திருச்சபை இன்றும் ஆழமாய் நிற்கிறது. அதை தொடர்ந்து சமீபமாக 21 20வது நூற்றாண்டில திருச்சபையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிரைச்சல், ஒரு அதிர்வு, குருக்களால், திருநிலைப்படுத்தப்பட்டவர்களால் செய்யப்பட்ட, முன்னெடுக்கப்பட்ட, தவறி செய்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்.
பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருச்சபைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. ஆனாலும் கூட ஆண்டவர் அவற்றிலிருந்தும் இந்த திருச்சபையை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இப்படி தன்னால் உருவாக்கப்பட்ட, தன்னில் கட்டமைக்கப்பட்ட இந்த திருச்சபையை தூக்கி நிறுத்துகிற அவர் இந்த திருச்சபையினுடைய அங்கமாக, உறுப்பாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கரம் பிடித்து துணிவோடு நடந்து செல்ல வேண்டிய ஆற்றலை அவரிடம் கேட்க வேண்டும். மற்றதை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஈற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஈற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் இறைவா. துயர் துடைத்திடும் கரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவாய். இணை தருவேன் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய். என் இறைவா ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய். என் இறைவா ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறுநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதில் ஆட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரு நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொழிலும் திறத்துமை காத்துமிக்க வாழ்வளிப்பதா. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாழகே தாய்மறி குறையான்பே நீ முழுமதி. மாறாழகே தாய்மறி குறையான்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளதே. விழிகளிலே பாழ்நிலா, தினம்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மறி குறையா அன்பே நீ முழுமதி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.